மெயின்டெனன்ஸ் கம்மி, செலவு கம்மி. அது மாதிரி கட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது, சுற்றுப்புறமும் நன்றாக இருக்கு. அதோட கட்டமைப்பு என்ன? அது என்ன அப்படின்னாக்கா இதுல சில நார்ம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸ் என்னன்னாக்கா, தண்ணீர் பக்கத்துல இருக்கிற போர்வெல்ல இருந்தா அந்த போர்வெல்ல இருந்து 30 அடி தள்ளி இருக்கணும் இந்த பிட்டு. இந்த மாதிரி சில நார்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 பிட்டு போட்டாங்கன்னா அந்த பிட்டுக்கு இடையில 3 அடி இருக்கணும். இடமில்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். இதையெல்லாம் மனதிலே வைத்து நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது பல பேர் அதை பார்த்துவிட்டு, அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள், NGOக்கள், இவங்கெல்லாம் தொண்டு நிறுவனத்துக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த மனம் மாற்றம் ஏற்பட்டது என்று மக்களிடையே கூட கேட்டார்கள். அவர்கள் சொன்ன பதிலை வைத்து 3 கேள்விகளை எங்களை கேட்டார்கள். ஒன்று, இது ஹை வாட்டர் டேபிளாக இருந்தால் இந்த லீச் பிட் டாய்லெட் மண்ணையும் தண்ணீரையும் மலராக்கி விடுமே என்று சொன்னார்கள். 2வது, எங்க ஊர்ல குடிக்கவே தண்ணி இல்லை, அங்க போய் எப்படி இந்த டாய்லெட் கட்டுறது, 7 லிட்டர் 8 லிட்டர் தண்ணி வேணுமே ஃபிளஷ் பண்றதுக்கு என்று சொன்னார்கள். 3வது கேள்வி, எங்க ஊர் பாறை பகுதியாக இருக்கு, அங்க நீங்க சொல்ற மாதிரி குழி வெட்ட முடியாது என்று சொன்னார்கள். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சூழல் மேம்பாட்டு சுகாதார கழிவறை, ஈகோ சாண்ட் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய அந்த டாய்லெட்டை 2000வது ஆண்டுல முதல்ல ஸ்கோப் நிறுவனத்தினுடைய பயிற்சி மையம் தண்ணீர் பந்தலில் இருக்கிறது. அந்த பயிற்சி மையத்தில் கட்டினேன். அந்த டாய்லெட்டை கட்டினேன். அந்த டாய்லெட்டை கட்டின இந்த சிறுநீர் தனியாகவும் மலம் தனியாகவும் போறது மாதிரி அதுல பிளான் இருக்கு. ஃப்ளஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தரைக்கு மேலே கட்டப்படுகிறது. அதனால மலத்திற்கும் மண்ணிற்கும் தொடர்பில்லை, அதனால பாதுகாக்கப்படும் என்று கட்டினேன். அதை கட்டுறத நிறைய பேர் பார்த்தார்கள். இது விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் 2000வது ஆண்டிலே இருந்து நிறைய வீடுகளிலே கட்டி 2005ஆம் ஆண்டிலே முதல் சமுதாய கழிவறையை முசிறியிலே கட்டினேன். இந்தியாவிலேயே முதல் கழிவறை அங்கு கட்டினேன். அந்த கழிவறை கட்டும் பொழுது என்ன செய்தேன் என்று சொன்னால், யாரெல்லாம் டாய்லெட்டை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு காசு கொடுத்தோம். Those who are using the toilet, they can get money from the toilet என்ற கான்செப்டை உலகத்திலேயே முதல் முறையாக இங்கு நான் அதை செய்தேன்.